ஹாய் கேஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவன் சிவன் பார்க்குறதுக்காக சிவன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஏன்னா எனக்குமே ரொம்ப நாள் ஆசைங்க சிவன் டெம்பிளுக்கு போகணுன்னு. ஏன்னா நான் வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு டெம்பிளும் நான் பார்த்ததில்ல. சரி, இந்த வாட்டி நம்ம சிவன் டெம்பிளை பார்க்குறதுக்காக சிவனை பார்க்க நம்ம டெம்பிளுக்கே போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு வந்து இந்து சாமியில் எந்த சாமி பிடிக்கும்? எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி சிவன் டெம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க, ரியலில் போக முடியல, கேமில் போய் பார்த்துருவோம். வாங்க போயிடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ வந்து நம்ம டெம்பிள் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பேசணும்னு தெரில. சரி, ஓகே வாங்க, நான் என்னமோ சொல்கிறேனுங்க. சிவா மந்திர் டெம்பிள் ராப்ளெக்ஸில் அபிஷேகம் பண்ணணுமா, காலையில் 8 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இது அந்த இதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நினைக்கிறேன். கையில் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர்னு நினைக்கிறேன். அட்டாச் லைன் இது என்னன்னு தெரியல. அண்டு இது என்னன்னு எனக்கு ரியலாகவே தெரியல. பட் ஓகே, ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெரிய படி. ஐ திங்க் வந்து சிவன் போகிற டெம்பிளில் படி ஏறி தான் மேலே சிவன் இருப்பாரா எனக்கு தெரில. ஆனால் நம்ம இன்றைக்கி சிவன் பார்க்க தான் வந்திருக்கோம். அண்ட் இப்படி ஒரு கேம் நிஜமாகவே ராப்ளெக்ஸில் இருக்குது. நீங்களும் வந்து இந்த கேம் விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெம்பிள்னு டைப் பண்ணிங்கனாலே போதும், நிறைய டெம்பிள் கேம்ஸ் வரும். நீங்கள் அதில் இந்த சிவன் டெம்பிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நிறைய டெம்பிள் இருக்குது. உங்களுக்கு எந்த டெம்பிள் பிடிக்குமோ இங்கே அதுக்குள்ளே போகலாம். அண்ட் உங்களுக்குலாம் எந்த இந்து சாமி பிடிக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டெம்பிளே ரேராக தான் போவேன். ஆனால் டெம்பிளுக்கு போனாலும் நான் சிவனை பார்த்ததே கிடையாது. எப்போயாவது ஒரே ஒரு தடவை நினைக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு தடவை பார்த்தேன்னா, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை. பட் இன்றைக்கி நான் அவரை நேர்லேயே பார்க்கணுமேன்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவனை பார்க்குறதுக்காக நான் வந்திருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே போட்டிருந்தாங்க சிவா டெம்பிள் ஃபஸ்ட்டு மகீஸ்வரா மருதினி. ஓகே, இங்கே தான் மகீஸ்வரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மகீஸ்வரா பண்ணுவோம். ஓகை, ஓகே. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னோ நம்ம ஊற்றி இந்த மாதிரி வெளியே பண்ணிக்கிறோம். அட்டாச் லைனில் நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியல. இது என்ன ஆப்ஷன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே வாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதை போட்டிருக்காங்க ஷூஸ்லாம் ஊத்துரு. ஷூவை எப்படி அவுக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே. எப்படி அவுப்பா? மேபி இப்படியா? ப்ரோ, நானும் ஷூ அவுக்கணும்னு பார்க்குறேன், அவுக்க மாட்டிக்கிறா. ஸோ மன்னிச்சிக்கோங்க ஐயா, எனக்கு வந்து இதை எப்படி அவுக்கணும்னு தெரில. அட்டாச் லைன் மூலயமா அவுப்பாளா? கருமாந்திரத்தை எப்படி அவுப்பான்னு தெரில. சரி வாங்க, நம்ம இன்றைக்கி சிவன் டெம்பிள்குள்ளே போவோம். சிவனை பார்க்குறதுக்காக ரொம்ப மைல் தூரம் வந்திருக்கேன். இதை பார்க்க சர்ச்சு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, இந்த மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு சிலுவையில் அழைச்சிருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓ, லட்டு. ஓ, இது சிவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க, செம்மையாக இருக்குது. ஏன்னா ராப்ளெக்ஸில் இப்படி கொண்டு வரதே பெரிய விஷயம். ஓமே காட், நம்ம வந்து பூ மாலை போட்டுருக்கோம். எப்போ மாலை போட்டுறேனானு எனக்கே தெரில. சரி, எதுவும் ஒன்று. ஓ, இங்கேருந்து பூ மாலையை நான் போட்டுக்கிட்டேனா? ஓகே, சிவந்து அதெல்லாம் போட முடியுது, வேறு எதுவுமே என்னால் போட முடியல. சரி, ஓகே வாங்க, இன்றைக்கி போய்ட்டு நம்ம பெல் அடித்து, கடவுளே என்னோட இப்போ பார்க்குற இந்த கேமிங் சேனலில் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ். கடவுள்கிட்ட கேட்டுட்டு வரலாம். நந்தி காதில் சொன்னாங்களாம சொல்லுவாங்க தானே, அப்படி தான் நினைக்கிறேன். கைஸ், ஃபைனலி சிவனை நான் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டேன். என்னால் நம்பவே முடியல. நீங்களாம் சிவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு சிவனை பார்த்துட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவர் வந்து உக்ரமானார்னா பூமி தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் அது உண்மை தான் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் அது உண்மை தான். ஏன்னா அவர் வந்து இப்படி கையில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, இப்படி கையில் ஒன்று வச்சுருப்பார். அது பேர் எனக்கு தெரிலங்க.
இப்படி இப்படி அடிப்பார். அந்த மூலை மாலை தம்பட்டை அது தெரில எனக்கு. அதை வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே அவர் வந்து நாட்டியம் ஆடுவார். அது வந்து உக்ர நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அவர் ஆடினாருன்னா அப்படி தான் இருக்குமா. ஓ இந்த நந்தி காதில் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும்னு சொல்கிறார். நந்தி நந்தி எனக்கு 2 வேண்டுதல் தான். நம்ம வந்து நம்ம வெயிட் லாஸ் சேனல்லையும் நம்ம அரசன் கேமிங் சேனல்லையும் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வர நீ இதை ஹெல்ப் பண்ணணும். காலேஜ்லேயும் என் ஃப்யூச்சர்லேயும் நான் ஒரு நல்ல போஸ்டிங் நல்ல ஒரு ஒர்க்கில் இருக்கணும். எங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் இருக்கணும். நந்திக்கிட்ட நம்மளோட வேண்டுதலை வச்சாச்சு. அவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். இவன் வேறு விளக்குலலாம் ஏறிக்கிட்டு. ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா கடவுளை பார்த்து நம்ம மேலே தண்ணி ஊற்றி நம்ம கடவுள் மேலே வேண்டுதல் வைக்க போகிறோம். வாங்க ஊற்றி வேண்டுதல் வச்சுப்போம். ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா, நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றணும் எல்லா இடத்துலேருந்து. ஓகேவா? ஓகேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம இன்றைக்கி சிவனையும் பார்த்துட்டோம். அண்ட் இங்கே நிறைய சாமி ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து எனக்கு ஆக்சுவலி எல்லா சாமியும்லாம் தெரியாதுங்க. எனக்கு சிவன், முருகர், விநாயகர் அவரை தான் தெரியும். இவர் விநாயகர் நல்லாவே தெரியுது. எனக்கு இவங்க என்ன சாமின்னு தெரில. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவர் லக்ஷ்மியா இல்லை பார்வதியா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ படியெல்லாம் ஏறி சிவனை பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியலை. என்னென்னா இங்கே முன்னாடி வந்து தெய்வம் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இவங்க முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க. இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க சிவ டெம்பிளோட மர்தினி இவங்க தானா. ஒருவேளை இவங்க தான் சிவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே எது போக முடியுமான்னு பார்ப்போம். சிவன் டெம்பிளில் சிவன் பார்த்துட்டோம். கீழெலாம் நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்ன இருக்குது என்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. எங்கே இந்த சைடு உங்களுக்கு எதாவது தெரியுதா? எனக்கு தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் இந்த என்ட்ரன்ஸு. நம்ம இது வழியாக தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு வீடு இருக்குது. வாங்க நம்ம வீடா ஒரு இது மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். என்னது இது உங்களுக்கு தெரியுதா? ஓகே எனக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல. ஓகே இப்போ தெரியுது நல்லா. ஓ நம்ம முன்னாடி போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பார்க்குறதுக்கு ஐ திங்க் இது விநாயகர்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா? விநாயகர் தான் விநாயகர். அப்புறம் ஏப்பா முருகப்பா முருகனுக்கு சொல்கிறதாக சொல்கிறனோ விநாயகரப்பா. நான் ஆசைப்படுறது எல்லாமே நீ தான் நிறைவேற்ற வைக்கணும். 2 ஆசை தான். நம்ம சேனலில் நல்ல சப்ஸ்கிரைபர் நிறைய வியூஸ் போய் எல்லாருமே பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நல்லா படித்து நல்ல டிகிரி வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அப்பனே பிள்ளையாரப்பா நீ தான் காப்பாற்றணும்ப்பா. ஓகே அவர்கிட்ட வேண்டுதல் வச்சாச்சு. இது பிள்ளையார்னு நினைக்கிறேன். பிள்ளையார்கிட்ட வந்தோடனே அடுத்தது எங்கே போகிறோம்? ஆக்சுவலி ஒரு இடத்துல வந்து பொழையார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அதாவது என் வாயை பிள்ளையார்னு வந்து பிள்ளையார். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த இடத்துலலாம் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரியாதுன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. இது என்னன்னே தெரில. எனக்கு வந்து பார்க்க மாடு மாதிரி தான் இருக்குது. மாடு தானே. ஆனால் ஏன் அந்த மாடை கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. வாவ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஒன்று ஒன்றா போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாமி இருக்குது. இது ஓமகுண்டம்னு நினைக்கிறேன். சிவன் இங்கே இருக்கார். ஆனால் சிவனுக்கு மூஞ்சியை காணோம். ஐ திங்க் அவங்க மனைவின்னு நினைக்கிறேன். அவங்க சிவனுக்கு ஆக்சுவலி மனைவி இருக்காங்க. ஆனால் இவங்க தான் மனைவியான்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. சரியான இருட்டு. ஆனால் சிவன் நிறைய சிவன் இருக்காங்க உள்ள. பார்த்தீங்களா எத்தனை லிங்கம் இருக்குல்ல? நிறைய லிங்கம் இருக்குது. அதாவது சிவன் லிங்கம் தானே சொல்வீங்க. அதனால் அது பேர் லிங்கம் தான். சிவன் பார்க்குறதுக்கு இப்படி இருக்க மாட்டார். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி சிவன் இருப்பார். ஆனால் எனக்கு வந்து லிங்கம் சொல்கிற சிவன் அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு சிவனுக்கு இன்னும் சிவனை லிங்கம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன இவ்வளோ பிரைட் ஆகிடுச்சு. இருந்தாலும் செம்ம ப்ரொடெக்ஷன் போல். என்ன சொல்லிக்காங்கன்னா ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீதி சாய் பபு ஹியர். ஓகே ஐயா காப்பாற்றுங்க. எல்லாமே ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருக்கிட்டையும் வேண்டுதல் வச்ச வேண்டுதல் தான் இவர்கிட்டையும் வைக்க போகிறோம். எதுக்கு மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டு வாங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் நீங்களும் என்னென்ன டெம்பிள் இதுவரையும் உங்கள் பேரண்ட்டோடையோ இல்லை தனியாகவோ எந்த டெம்பிளுக்காவது போயிருக்கீங்களா? உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும்
கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இது ஐ திங்க் இது பெருமாள் நினைக்கிறேன் ப்ரோ. கரெக்டு தான், பெருமாள் தான் இது. ஐயா பெருமாள், எனக்கு தெரியல இது பெருமாளா இல்லை இதுவா தெரில. ஆனால் நான் வந்து பெருமாள் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவர் எக்ஸாக்டாக பெருமாளான்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது. ஏன்னா நானே ஒரு தண்டம், நானே வந்து என்னத்தை தெரியுது. எனக்கு சிவன் மட்டும் எப்படி இருப்பார் தெரியுங்க. முக்கியமாக நான் அவரை பார்க்க தான் வந்தேன். சிவன் லிங்கம் மாதிரி இருக்குது, ஆனால் இது பக்கம் பாட்டிலில் இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு புரியல. உங்களுக்கு புரியுதா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாமி இருந்துச்சு. அதாவது தொலை தூரத்தில் ஒரு சாமி இருந்தது. அந்த சாமியை பார்க்கலாம் வாங்க. இந்த சாமியோட பேர்லாம் எனக்கு தெரில. ஆனால் இந்த சாமியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஞாபகமும் இல்லை. ஆனால் இது ஆக்சுவலி இந்த லோட்டஸ் லக்ஷ்மி தேவின்னு நினைக்கிறேங்க. இது லக்ஷ்மி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தாமரையில் உட்காந்துருப்பாங்க, லக்ஷ்மி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் சாமி பேர்லாம் தப்பாக சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலே சாமியோட நேம்லாம் ப்ராப்பராக தெரியாது. நான் சொல்கிறேன்னு, எனக்கு சிவன், முருகர், அப்புறம் விநாயகர், இவங்க 3 பேர் தெரியும். இப்போது தாமரையில் உட்காந்துருந்த இவங்களை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு தெரில இவங்க லக்ஷ்மியா பார்வதி தேவின்னு இருக்காங்க. எனக்கு அவங்க பார்வதி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மி இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க லக்ஷ்மியான்னு எனக்கு தெரியல. எனக்கு பெருமாளும் தெரியும். ஆனால் ஆக்சுவலி 2 சாமி ஒரே மாதிரி இருப்பதா நான் வந்து ஒரு தடவை கேட்கும்போது எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பெருமாள் வந்து நான் சொன்ன ஒரு தான் பெருமாள் ஆண்டுன்னு. ஏன்னா இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், ஆனால் இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த உருவத்தை காணும். அது என்ன சொல்லுவாங்க, இந்த உருவம் மாதிரி மனுஷங்களுக்கு அமைச்சு கொடுக்குற அந்த உருவத்தை காணும். ஓகே, நம்ம எல்லா சாமிக்கிட்டேயும் வேண்டுதல் வச்சாச்சு. அண்ட் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்து வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நான் வந்து என்ன வீடியோ போடணுன்னு டிசைடே பண்ணணும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்டில் உங்களோட கருத்தை லீவ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே எதுவும் எழுதியிருக்காங்க, இருங்க நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். ரிமெம்பர் டு ரெஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ், டு நாட் ஸ்டெப். ஓகே, ஏதோ எழுதியிருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு தான் என்னன்னே புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. இங்கே என்னென்னா அதான் சொன்னாங்க, ரிமெம்பர் டு ரெஸ்பெக்ட் ஸ்டாச்சூஸ், டு நாட் ஸ்டெப். ஓகே, இங்கே இருக்கிற சாமி எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் பார்க்க உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டாச்சூஸ் டு நாட் ஸ்டெப். ஓகே, இதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே நிற்க வச்சுருக்காங்க. சிவன் மேலே அந்த தண்ணி ஊற்றி அழகாக அந்த இடம் செமையாக இருக்குல்ல. அந்த டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஏதோ எழுதியிருக்காங்க, ஆனால் எனக்கு தான் புரியல. மனிஷன் ஃபோட்டோ மாதிரி இருக்குது, ஆனால் பிளர்ராக இருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே, ஃபைனலி இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு கமெண்ட்டு மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்து இந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட 2-3 நண்பர்களுக்கு இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்கப்பா, அவங்களும் ஏதோ போடுறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி நம்ம சிவனை பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.